It takes a lot to make a child go to school. And if he does go, there's hardly anything there to make him want to stay. Seriously, how often have you been pulled up for looking bored with an insipid class when you are in school? Or daydreaming? Or feigning interest? We need to rethink the way we educate our children. At IBM, we felt we could change the way kids looked at learning, the way teachers looked at teaching. So we went looking for partners who felt the same need. Together we felt we could reinvent education. Along with our partners, we sat down with the teachers for our training workshops and figured out that the teachers learn as much as the students do over the course of an educational year. And we had a lot to learn from both. So with partners like Easy Vidya, we developed learning tools together with the teachers. சாக் பீஸு புக்கு போர்டு இதன் கூடவே என்னோட வேலை நடந்த மாதிரி இருந்தது. அப்போ வந்து பிள்ளைங்க வந்து அந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணலை என் கூட. ஆனால் வந்து திடீர்னு ஒரு முறை வந்து ஆரி ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஐபிஎம்லேருந்து எங்களுக்கு கூப்பிட்ருந்தாங்க. இதை நானும் போயிருந்தேன். அதில் இப்போ தான் தெரியுது அந்த ட்ரைனிங் கிடைச்சதுனால நான் வந்து எவ்வளோ பெரிய வாழ்க்கையில் வந்து ஒரு புது வாழ்க்கையை வந்து எனக்கு கொடுத்துருக்காங்கன்றது எனக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு. We also understood the importance of computer training for them. For this helped them to make their classes both effective and interactive. முன்னாடி கம்ப்யூட்டரில் ஏபிசிடி எனக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ வந்து எனக்கு ஓரளவு கம்ப்யூட்டர் தெரியும். தெரிஞ்சதுன்னு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்றதுக்காகவே நான் வந்து ஐசிடி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணணுன்றதுக்காகவே வந்து கம்ப்யூட்டர் நான் வந்து இப்போ கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து அந்த பயங்கிறதே குழந்தைங்க கிடையாது. அதாவது என் கூட ரொம்ப சரளமாக பழகுறாங்க. But the real test took place in the classroom. Hi children. ஆரி டூல்ஸில் வந்து நிறைய கேம் பெப்பப் ஆக்டிவிட்டிலாம் நிறைய இருக்கிறதுனால அவங்க எப்போல்லாம் சோர்ந்து போகிறாங்களோ அப்போல்லாம் வந்து அவங்களுக்கு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி இந்த பெப்பப் ஆக்டிவிட்டிலாம் இருக்கிறதுனால எப்பயுமே சோர்ந்து போகாமல் ஆரி கிளாஸ் காலையில் வந்ததுலேருந்து ஈவினிங் வீடு போகிற வரைக்கும் எப்பயுமே ஆக்டிவாக இருக்காங்க, பிரிஸ்காக இருக்காங்க. அதிகமாக நான் வாயில் சொல்கிறத விட சார்ட்டை வச்சு காட்டுறதுக்கும் மாடல் வச்சு நேரடியாக அவங்கக்கிட்ட நடத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க ஆர்வத்தோடு வந்து கற்றுக்கும் போது இன்னும் மேற்கொண்டு நிறைய செய்யணுங்கிற ஆசை எனக்கு வந்ததுனால இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஆரிக்கு முன்னாடி கிளாஸில் போனோன்னா அறிவியல் பாடம் எடுக்கும்போது ஏதோ அது சோதனை செஞ்சு காமிக்கிறதெல்லாம் வந்து செஞ்சு காமிச்சதே கிடையாது. ஆனால் இப்போ வந்து ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு சோதனைக்கும் வந்து தேடி எடுத்துகிட்டு வந்து கிடைச்ச பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து தானாகவே கொண்டு வந்து கொடுக்கறதால அதுக்கு ரொம்ப சந்தோஷம் வர அந்த பிள்ளைங்களுக்கு கிடைச்சது. அதனால் நான் செஞ்ச அந்த எக்ஸ்பிரிமெண்ட் சோதனை வந்து அதனால் கிடைச்ச பலன் எல்லாமே அவங்க மனசில் பதிஞ்சதுனால மறக்காமல் இருக்குது. அதனால் அறிவியல் பாடம் ரொம்ப ஈஸியாக வந்து ஆரியினால் கொண்டு போக முடியுது. ஏன் ரொம்ப பர்டிகுலராக சொல்லணும்னா பிரகாஷ்ங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என் கிளாஸில் நான் வந்து ரொம்ப இவன் படிக்க மாட்டான், இவன் ரொம்ப ஒபீடியண்ட்டே கிடையாது அப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ஆரி வந்ததுக்கப்புறம் அவனோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே மாறி போச்சு. அவனுக்கும் ஒரு முக்கியத்துவம் வந்ததுனால அவன் எல்லாத்துலேயும் பங்கு பெறுறான். அவன் தானே வந்து எழுந்துச்சு நான் படிக்கிறேன் அப்படின்னு எழுந்துச்சு படிக்கிறான். அப்புறம் தானே வந்து சார்ட் வரைஞ்சிட்டு வந்து கொடுக்குறான். அவனே எல்லாத்துலேயும் பங்கு, அவனும் ஒரு லீடர் அப்படிங்கிற ஒரு இதுக்கு அவனுக்கு பொறுப்பு வந்ததுக்கப்புறம் ஒன்றுமே உதவ மாட்டான் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து இப்போ ரொம்ப நல்ல லெவலில் வந்திருக்கான். அவனை மாதிரி இல்லை அப்படிங்கிற நல்ல லெவலுக்கு வந்து அவன் வந்திருக்கான். Looks like we fared pretty well. We think we started the change. But we wanted everyone to be a part of it, and that wasn't easy at the beginning. However, take a look at what everyone is saying. CL மெத்தட்னா கொலாபரேட்டிவ் லேர்னிங் அப்படின்றது பிக் கொஸ்டின்ன்ற இருக்கிற அந்த வந்து நல்லா படிக்கிற 80% மார்க் எடுக்கிறவங்க மட்டும்தான் அந்த பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணணுன்றதுக்காக படிக்க ஆரம்பிப்பான். ஆனால் அந்த ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து அந்த
சூசஸ் இந்த மேட்சஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு அதில் 30 மார்க் ப்ளஸ் 20 50 எடுத்தால் ஆவரேஜ் பாஸ் எடுத்துடலான்ற மோட்டிவோட தான் அந்த எக்ஸாம் ஹால்குள்ளே வருவான். ஸோ அவனையும் இந்த பிக் கொஸ்டின் பண்ண வைக்கணும், பிக் கொஸ்டின் படிக்க வைக்கணுன்ற ஒரே எய்மோட நான் என்ன பண்ணேன், 3 பேரும் ஒரு கிளாஸை 3 பேராக பிரிச்சுட்டு 3 பேருக்கு 3 பிக் கொஸ்டினை கொடுத்தேன். இந்த ஸ்லோ லேர்னரும் அந்த பிக் கொஸ்டினை படிச்சுட்டு அவனுக்கு பக்கத்தில் இருக்க 2 பேருக்கு அவனாக சொல்லி புரிய வச்சாதான் பக்கத்தில் இருக்க அந்த 2 ஸ்டூடெண்ட்டும் படிக்க முடியும். அந்த மாதிரி பண்ணும்பொழுது ஒரே பீரியடில் 45 மினிட்ஸில் என்னால் அந்த 3 கேள்வியுமே அந்த ஸ்லோ லேர்னரால் கண்டினியூஸாக சொல்ல முடியலனாலும் கண்டென்ட்டை புரிகிற அளவுக்கு என்னால் கொண்டு வர முடிஞ்சது. மாணவர்களை மையப்படுத்தி ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்ட் எஜுகேஷன் என்று அழைக்கப்படக்கூடிய மாறுபட்ட புதிய கல்வியினை கொடுப்பதாக அமைந்திருக்கின்றது. சென்னை மாநகராட்சி பள்ளிகளிலே அறிமுகமாக 10 பள்ளிகளிலே புகுத்தப்பட்ட இந்த கல்வியானது அனைத்து பள்ளிகளிலும் எப்பொழுது புகுத்தப்படும் என்று ஒவ்வொரு தலைமை ஆசிரியர்களும் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு இந்த கல்வி మురయానది మిగుంద వరవేర్పుని పెట్టుள்ளது. ఈ ఆర్యు ప్రోగ్రామ్ స్టార్ట్ చేశాక పిల్లలంతా కూడా చక్కగా అందరూ ఇన్వాల్వ్ అవుతున్నారు. ప్రతి ఒక్కళ్ళు మాట్లాడుతున్నారు. గ్రూప్ డిస్కషన్ల వల్ల వాళ్ళలో సెల్ఫ్ కాన్ఫిడెన్స్ బాగా పెరిగింది. లీడర్షిప్ క్వాలిటీస్ వచ్చాయి. ఒక క్లాస్ రూమ్ ఎంటర్ కాగానే ఇట్స్ ఏ ట్రాన్స్ఫార్మ్డ్ క్లాస్ రూమ్. విద్యార్థులు ప్రశ్నించేటువంటి మనస్తత్వాన్ని అలవాటు చేసుకున్నారు. అలాగే ఎక్కువగా వాళ్ళ యొక్క యాక్టివ్ పార్టిసిపేషన్, విద్యార్థుల యొక్క యాక్టివ్ పార్టిసిపేషన్ కూడా జరుగుతూ ఉంది ఇందులో. I think they are using 36 learning tools, which is quite exciting for children. And the best part of it is that the slow learners, which are the last rung of learning ladder, they are also participating in the learning process. They are participating in the discussion and they are thinking. The whole process is making them think and participate. That's the best part of it. And as for the kids,